வணக்கம் மக்களே, நான் உங்கள் அக்ரி ஸ்டூடெண்ட். எப்பயும் போல் காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஃபீல்டில் பார்க்கறதுக்காக கிளம்பியாச்சு. நெல் ஃபீல்டை பார்க்கறதுக்காக ஃபீல்டு வந்தாச்சு. ஃபீல்டில் வந்து வண்டி நிப்பாட்டிட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர், ஒரு 500 மீட்டருக்கு கம்மியாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும் டிஸ்டன்ஸ். ஆனால் உங்களுக்கு நடந்து போகிற ஏரியா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு சைடில் ஃபுல்லாக பருத்தி போட்டிருக்காங்க. பருத்தி இப்போது மக்காச்சோளம் போட்டுட்டு அதை அறுவடை பண்ணிவிட்டு இப்போது கோடைக்கு வந்து பருத்தி போட்டிருக்காங்க. இந்த சைடு வந்து உங்களுக்கு வந்து பல்சஸ், உங்களுக்கு உளுந்து அது மாதிரி போட்டிருக்குறாங்க. நம்ம பார்க்க போகிறது வந்து உள்ளே போய் நெல் வயலை தான் பார்க்க போகிறோம். பேடி ஃபீல்டை தான் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து கரெக்டாக போனால் கரெக்டாக பார்த்தா டைரெக்ட் ஷோயிங் பண்ணது தான் பேடி ஃபீல்டு. ஆனால் உங்களுக்கு ஃபீல்டு வந்து சுற்றி வந்து சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தென்னை மரம் ப்ளஸ் வேப்ப மரம், அப்புறம் வாழை, அப்புறம் இங்கிட்டு உங்களுக்கு பல்சஸுங்கிட்டு காட்டன், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து சுற்றி வந்து நேச்சர் ஃபுல்லாக இருக்குது. அதனால தான் அந்த வீடியோ வந்து எப்பவும் ஃபீல்டில் வச்சு தான் எடுக்கிறது. இதை வந்து என்ட்ரன்ஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து சுற்றி காமிச்சிட்டேன். ஒரு வழியாக நம்ம வந்து பேடி ஃபீல்டு பக்கத்தில் வந்தாச்சு, நெல் வயல் பக்கத்தில் வந்தாச்சு. இது நம்ம பார்க்க வந்த நெல் வயல் இதுதான், பார்த்துக்கோங்க மக்களே. எனக்கு சொல்லப்போனால் நெல் வயலுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் இப்போது கொஞ்சம் காலமாக தான், ஏன்னா இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து இப்போ நெல் இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் எங்கள் ஏரியா ஒன்லி வந்து காட்டன் ப்ளஸ் மெய்ஸ் மட்டும்தான், மக்காச்சோளம் பருத்தி மட்டும்தான். வேறு பல்சஸ் உளுந்து பாசி இது மாதிரி கொஞ்சம் போடுவாங்க. ஆனால் நெல் வந்து அதிகமாக போட்டதில்லை. அதனால் வந்து நெல்லே வந்து இப்போ தான் பார்க்கேன். உங்களுக்கும் நெல் வயல் வந்து பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய் கைஸ். அடுத்த வீடியோவில்